ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. நாளைக்கு நம்ம நடக்க போகிற சண்டே டபுள் ஹெட்டர் 2 மேட்ச்சு, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி பார்க்கலாம். சிஎஸ்கே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கொல்கத்தா நைட் ரைடர்ஸை கொல்கத்தாவில் தோக்கடிச்ச சந்தோஷத்தோட சொந்த ஹோம் கிரவுண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வந்து நாளைக்கு சிஎஸ்கேயோட மோத போகிறாங்க. இந்த ரெண்டு டீமும் ஃபஸ்ட் டைம் மோதினப்போ மேட்ச் எவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு நமக்கே தெரியும். 70 ரன்னுக்கு ஆர்சிபி ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அதையும் நம்ம அப்படியே மெதுவாக ஆமாம் மாதிரி பொறுமையாக போய் ஒரு லாஸ்ட் 3 ஓவரோ 17வது ஓவர்லேயோ 18வது ஓவர்லேயோ சேஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு மொக்கையாக இருந்துச்சு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி ஃபஸ்ட்டு நாளைக்கு விளாடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. தோனி பேக் ஸ்பாசம்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டாரு. சாட்டர்டே நெட் ப்ராக்டிஸில் கலந்துருக்காரு. ஸோ அவரும் பிரேவும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. சாட்டர்டே ஈவினிங் அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே சொல்லியிருந்தாங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. தோனி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா அவர் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச்சோட எப்படி விளாண்டோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. கடைசி 5 ஓவரில் நம்மளால் ஒரு 33 ரன்னோ 34 ரன்னோ தான் அடிக்க முடிஞ்சிச்சு எஸ்ஆர்ஹெச்சோட. தோனி தான் சிஎஸ்கேக்கு இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக சேசிங்கில் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ரெண்டுலேயுமே இருக்கார். ஸோ தோனி ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தோனியோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 75 இருக்குது. லாஸ்ட் டைம் அவங்களோட கிட்டத்தட்ட 200 சேஸ் பண்ண கூட தோனி 50 ரைடும் தான் முடிச்சாங்க. ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு. தோனி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆனார். ஸோ தோனி நாளைக்கு விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அதே மாதிரி ஆர்சிபி சைட்லேருந்து ஏபி டிவிலியர்ஸ் விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. ஏபி டிவிலியர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆள் அவங்க டீம்லேயும். நாளைக்கு ஒரு கட்டாயம் விளாண்டாகணும். எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆர்சிபி எந்த நியூஸும் இல்லை. நாளை அதே மாதிரி அவங்களும் சாட்டர்டே ஈவினிங் நெட் ப்ராக்டிஸ் பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏபி டிவிலியர்ஸ் விளாண்டாரலாம். அது கூடுதல் பலம் கொடுக்கும் அவங்களுக்கு ஆர்சிபிக்கு. இப்போ இவங்க 2 பேர் தோனி ஏபி டிவிலியர்ஸ் 2 டீமில் 2 பேர் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் தோனியை கண்ட்ரோல் பண்ணணும்னா டேல் ஸ்டீன் இருக்கார் அந்த சைடில், ஆர்சிபி சைடில். கிட்டத்தட்ட தோனியை ஒரு 2 தடவை அவுட் ஆக்கியிருக்காரு ஐபிஎல் டேல் ஸ்டீன். ஸோ ஓரளவுக்கு அந்த டீமில் தோனியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா டேல் ஸ்டீன் அண்ட் யுவேந்திர சஹல். ஜென்ரலாக தோனி லக்ஷ்மினா கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுவார். ஸோ சஹாலை வச்சு தோனியை அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஏபி டிவிலியர்ஸ் அவரும் லெக் ஸ்பின்ன கொஞ்சம் அடிக்கடி அவுட் ஆகிட்டு இருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ஸ்ரேயாஸ் கோபால் போல்ட் ஆனார். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே சைடில் வந்து இம்ரான் தாஹிரை ஏபி டிவிலியர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி டெஃபினட்டாக அவரை ஸ்டாப் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி அதாக தான் இருக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. சேஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லது. அவங்க டீமுக்கு எவ்வளோ ரன் அடித்தா அவங்க பவுலர்ஸு அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. போன மேட்சே பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா 2 சிக்ஸர்ஸ் இருந்தால் ரசல் கேமை முடிச்சிருப்பாரு. அதனால் ஆர்சிபி சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க சொல்லிட்டு சேஸ் பண்ணலாம். ஏன்னா கோலி இருக்கார், மொயின் அலி ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார். டிவிலியர்ஸோ ஹென்ரிக்ஸ் கலாஸும் யாராவது விளாண்டு ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்கன்னா டெஃபினட்டாக மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முழுக்க தோனியை நம்பியிருக்காங்க. ஏன்னா இது சிஎஸ்கேல கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா அந்த டீமில் யார் நல்லா விளாட்றா, எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா மேட்ச்சுக்கு ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோரோ ஒரு மைண்ட் ப்ளோயிங் இன்னிங்ஸ் அந்த மாதிரி பட்லர் மாதிரியோ ரசல் மாதிரியோ கோலி மாதிரியோ அன்றைக்கி ஆடின மாதிரியோ டிவிலியர்ஸ் ஆடின மாதிரியோ யாருமே பண்ட் ஆடின மாதிரியோ இது வரைக்கும் யாருமே ஆடினதில்லை. ஸோ அந்த டீம் ஒரு புதிராக இருக்குது. ஆனால் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஜெயிக்க மட்டும் தெரியும் அப்படிங்கிறது தான் இது. முக்கியமாக இந்த சீரீஸில் சிஎஸ்கே இது வரைக்கும் 160-165 மேலே சேஸ் பண்ணவே இல்லை. ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை ஆர்சிபி நேற்று மாதிரியே ஒரு 200 செட் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே அப்படி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது பண்ணுவாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் ஆர்சிபி அவங்க தோக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை. தே வில் பிளே ஃபியர்லெஸ் கிரிக்கெட். ஸோ அதனால் அவங்க மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏதாவது பண்ணி நாளைக்கு மேட்சை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் எந்த அளவுக்கு மொக்கையாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு செகண்ட் மேட்ச் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக விராட் கோலியோட ஃபார்ம், தோனியோட ஃபார்ம் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஐபிஎலுக்கு உதவுதோ இல்லையோ வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கோயிங் பை ஃபார்ம் மணி இஸ் ஆன் சிஎஸ்கே. பட் நாளைக்கு ஆர்சிபி எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் தோற்று 48 மணி நேரம் கூட ஆகலை. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட விளாட்றாங்க. எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேவை நம்பர் 1 இருக்கிற டீம் அடித்த சந்தோஷத்தோட அவங்களும் வர்றாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் 4 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க டீமில் இருக்க பாதி பிளேயர்ஸ் போயிடுவாங்க. முக்கியமாக டேவிட் வார்னர், பேர்ஸ்டோ அந்த ஓப்பனிங் பேர் போயிடும். 650 பார்ட்னர்ஷிப் 300 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இட்ஸ் கோயிங் பி ஹியூஜ் லாஸ் ஃபார் தம். கேன் வில்லியம்சன் ஃபார்மில் சுத்தமாக இல்லை. இது வரைக்கும் 10 பாலுக்கு மேலே அவர் ஆடவே இல்லை. விளாண்ட மேட்ச் எல்லாம் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் பேர்ஸ்டோ வார்னர் இவங்களை நம்பி தான் இருக்குது. மிடில் ஆர்டர் சுத்தம். அவங்க டீமில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு ஆரம்ப கால ஐபிஎல்ல கொஞ்சம் மோசமாக போட்டாலும் கடைசி ஒரு 3-4 மேட்சை ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு.
ஸோ டெஃபினட்டாக அது ஒரு ப்ளஸ்ஸு. பட் நாளைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். அதற்கு காரணம் அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்லாம் போயிடுவாங்க. ஹைதராபாத் நடக்குது, வார்னர் பேஸ்டோவை நம்பி இருக்கு. ரஷீத் கான் நல்ல ஃபார்மில் இருக்காரு. என்ன தெரிஞ்சு கேன் வில்லியம்சன் கொஞ்சம் தடவுனார்னா முன்னாடி யாராவது யூசுப் பத்தான் அந்த மாதிரி ஹூட் ஆகிற மாதிரி முன்னாடி இறக்கி விட்டு கொஞ்சம் விளாட சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ரசல் நம்பி இருக்கலாம். லாஸ்ட் 5 ஓவரில் 100 அடிக்கலாம், 150 அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையை கொடுக்குற ஒரு ஆண்ட்ரி ரசல் நாளைக்கு என்ன பண்ணுறாரு? ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த 2 டீம் ஓடினப்ப 19 பால்ல 49 ரன் அடிச்சு தலையெல்லாம் மாற்றினார் அந்த மேட்சை. இந்த மேட்ச்சில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. அவர் மனுஷனே கிடையாது அப்படிங்கிறது போன மேட்ச்லேருந்து க்ளீனாக தெரிஞ்சு. எவ்வளவு டார்கெட் செட் பண்ணாலும் அத்தனையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தருது. நாளைக்கு அவர் ரஷீத் கானை எப்படி விளாட்றாரு, புவனேஸ்வர் குமார் உலக ஃபார்முக்கு வந்தப்பறம் எப்படி விளாட்றாரு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு யார் லாஸ்ட் டைம் அவங்க 2 பேர் விளாண்டப்போ சுனில் நாராயண் ஓப்பனிங் இறங்கலை. இப்போ நாளைக்கு சுனில் நாராயண் ஓப்பனிங் இறக்குவாங்களா இல்லை சுப்மன் கிபில் போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. உத்தப்பா போன மேட்ச் மொக்கையாக விளாண்டதுனால தோல்விக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். இந்த மேட்ச் அதை மாற்றிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குல்தீப் யாதவை அவங்க உட்கார வைக்கிறாங்களா. குல்தீப் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் போன மேட்சுக்கு அப்புறம். இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாரு? அவரை ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக கேசி கரியப்பா அப்படின்னு ஒரு பவுலர் இருக்கார், அவரை கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் கேகேஆர் 4 தோல்விக்கு அப்புறம் விளாட்றாங்க. டெஃபினட்டாக கொஞ்சம் மொரால் டவுனாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அவங்க ஓவர்சீஸ் பிளேயருக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி விளாட்றாங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். நாளைக்கு இந்த 2 கேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. டெஃபினட்டாக இதே மாதிரி 100 வீடியோவில் 2 கேம் முடிஞ்சோன்னா மறுபடியும் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.